தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, என் தலைவர் கலைஞர், என் நெஞ்சமெல்லாம் இருந்திருக்கிற என் அன்பு தலைவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திராவிட நாயகர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஆக திராவிட இயக்கத்துடைய 4 தலைமுறைகளை ஒட்டித்தான் இன்னும் இந்த தமிழர்களுக்கு தொண்டாற்ற வேண்டியது பல கடமைகள் இருக்கிறது. உணர்ந்த காரணத்தினால் தான் 5வது தலைமுறையாக அருமை தம்பி மாண்புமிகு துணை முதலமைச்சர் இளவல் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 5வது தலைமுறை. ஆக அவருடைய உழைப்புக்கு ஒரு சிறப்பு சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இங்கே சேகர் பாபு இந்த இணையர்கள் விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார். எனவேதான் இந்த தொகுப்பிலே 2வது தொகுப்பாக இது இணைத்திருக்கிறார். நான் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நான் சிறு வயதிலே இருந்து நான் அவரை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கிற அருமை அண்ணன் தளபதியோடு இருக்க 26 ஆண்டு கால தொடர்பு. அவர் தொடர்பு ஏற்பட்டிருக்கிற காரணத்தினால் தான் அவர் பள்ளி பருவத்திலே இருந்து கல்லூரி பருவத்திலே இருந்து நான் தொடர்ந்து நம்முடைய துணை முதலமைச்சர் இளவலை நான் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். அவருக்கு இவ்வளவு திறமை இருக்கிறார் நான் எண்ணிக்கூட பார்த்ததில்லை. நான் பார்க்கிற போது எனக்கு புரிகிறது. இந்த 3 ஆண்டு கால சில சம்பவங்கள் அதையெல்லாம் எனக்கு நினைவூட்டுகிறது என்று சொன்னால், பெரியாருக்கு இருக்கிற பகுத்தறிவு, பெரியாருக்கு இருக்கிற சுயமரியாதை. எந்த காலத்திலும் பெரியார் அவர்கள் பகுத்தறிவும் சுயமரியாதையும் விட்டுக் கொடுப்பதே இல்லை. எந்த காலகட்டத்திலும் இதே சென்னை உயர்நீதிமன்றத்தில் என்று சொன்னால் இது துறைமுகம் தொகுதி, தமிழ்நாட்டுக்கே நீதி வழங்குகிற உயர்நீதிமன்றம் இருக்கிற தொகுதி இந்த துறைமுகம் தொகுதி. அந்த நீதிமன்றத்தில் பெரியாரை நிறுத்தி கேள்வி கேட்ட பொழுது நீதி அரசர்கள் அன்றைக்கு கூட தலை வணங்காமல் தன்னுடைய பகுத்தறிவுக்கு பங்கம் வராமல் சுயமரியாதை நின்றவர் தந்தை பெரியார். அந்த மண் இந்த மண். ஆக பெரியாருக்கு இருந்த பகுத்தறிவும் சுயமரியாதையும் நான் இளவல் உதயனிடம் நான் காண்கிறேன். பல சம்பவங்கள். அண்ணாவுடைய இருமொழி கொள்கைகள், அண்ணாவுக்கு ஆற்றொழுக பேசுகிற ஆங்கில அறிவு, தன் தாய்மொழியான தமிழ் விட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது எங்களுடைய அமைச்சரவையிலேயே இன்றைக்கு ஆங்கிலத்தை ஆற்றொழுக பேசுகிற ஆற்றல் யாருக்கு இருக்கு என்று சொன்னால் துணை முதலமைச்சராக இருக்கிற அருமை இளவலுக்குத்தான் ஆங்கிலத்தில் சரளமாக பேசுகிற பழக்க வழக்கங்கள் அறிவாற்றல் இருக்கிறது. ஆக தாய்மொழியான தமிழும் ஆங்கிலமும் அண்ணாவுடைய இருமொழி கொள்கை அப்படியே தன்னுடைய மனதிலே ஏந்தி இருக்கிறார். அண்ணன் கலைஞர் 50 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், முதலமைச்சராக 5 முறை இருந்தவர். எந்த காலத்திலும் தன்மானத்தையும் இனமானத்தையும் அவர் விட்டுக் கொடுத்ததே இல்லை. இந்த இனத்திற்காக எத்தனையோ ஆணைகள் தமிழ்நாட்டில் எத்தனையோ முதலமைச்சர் வந்திருக்கிறார்கள். எந்த திட்டங்களானாலும் மக்களுக்கு பயன்படுகிற திட்டம் போட வேண்டும் என்று சொன்னால் அரசு ஆணையிட வேண்டும். ஜீவோ அந்த ஆணைகளை இன்றைக்கு அண்ணன் கலைஞர் போட்ட ஆணையை அப்படியே அடுக்கி வைத்து விட்டு ஏனைய முதலமைச்சர் ஆணையை அடுக்கி வைத்தாலும் இதற்கு நிகராக ஒரு ஆணை எந்த முதலமைச்சர் இதுவரைக்கும் யாரும் போடவில்லை. இது உண்மையான நிலைமை. ஆக தன்மானமும் இனமானமும் இன்றைக்கு இளவலிடத்திலே பார்க்க முடிகிறது. உழைப்பு 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 என்று சொன்னாலே தமிழ்நாட்டை யார் அடையாளம் என்று சொன்னால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அருமையண்ணன் தளபதி தான் உழைப்பு. நான் சொல்லல, ஆனால் கலைஞரே சொன்னார் உழைப்பு என்று சொன்னால் மு.க. ஸ்டாலின் தான். அதுக்கு இணையான யாரையும் சொல்லவே முடியாது. ஆனால் அந்த உழைப்பும் தொடர் முயற்சி. சேகர் பாபு கிட்ட ஒரு வேலையை முதலமைச்சர் சொல்லிட்டாருன்னா அவருடைய காரிலே அவர் பயணிச்சிருப்பார். சேகர் பாபு அது கொளத்தூர் தொகுதியாக இருந்தாலும் சென்னை மாநில நிகழ்ச்சியாக இருந்தாலும் அவர் வீட்டில் போய் போர்ட்டிகோவில் சேகர் பாபு இறங்கி இருப்பார். அவர் வீட்டுக்கே போயிருக்க மாட்டார். ஆனால் அவர் போன் வரும் சேகர் பாபுக்கு, என்ன பாபு
நான் சொன்னேன், அது என்ன நினைவில் இருக்குதா, முடிச்சிட்டீங்களான்னு கேட்பார். அது ஒரு தொடர் முயற்சி. நான் அவர்கிட்ட 26 ஆண்டு காலமாக பார்க்கிறேன். ஒரு பணியை நம்மிடத்தில் கொடுத்தாலும் சரி, அவரே செய்வதாக இருந்தாலும் தொடர் முயற்சி அவரை விட யாரும் எனக்கு தெரியவே இல்லை. அப்படி ஒரு தொடர் முயற்சி. ஆகவும் உழைப்பும் தொடர் முயற்சி. ஆக இந்த 4 தலைவருடைய ஒட்டுமொத்த உருவமாக காட்சியளிப்பவர் தான் இளவல் உதயநிதி ஸ்டாலின் என்று சொன்னால் அது மிகையாகாது. அதனால்தான் நம்முடைய 5ஆம் தலைமுறையுடைய தலைவராக, திராவிட தலைவராக, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருக்கிற நம்முடைய மாண்புமிகு நம்முடைய துணை முதலமைச்சர், இளைஞருடைய மாநில செயலாளர் இளவல் உதயநிதி ஸ்டாலினுடைய பிறந்த நாளுக்கு பெருமை சேர்ப்பதற்காகத்தான் இங்கு 21 இணையர்களை விளங்குகிற அற்புதமான நிகழ்ச்சியை இங்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள்.